வெல்கம் டு வம்மு ஸ்டோரீஸ். ஹலோ குழந்தைகளே, இன்னைக்கு நம்ம என்ன கதை கேட்க போகிறோம் தெரியுமா? ஒரு சின்ன குள்ள எலி மற்றும் ஒரு பெரிய குருஃபலோ. வாங்க கதைக்குள்ளே போகலாமா? ஒரு நாள் ஒரு சின்ன எலி காட்டு பாதையில் நடந்து போயிட்டு இருந்துச்சான். அது ரொம்ப சந்தோஷமா லா லா லான்னு பாடிக்கிட்டே போயிட்டு இருந்துச்சான். அப்போ அங்க ஒரு நரி வந்துச்சான். நரி எலியை பார்த்து, ஹலோ சின்ன எலி, என் வீட்டுக்கு வரியா, சாப்பாடு சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிட்டுச்சான். எலிக்கு புரிஞ்சிடுச்சான், அடடா இது என்ன சாப்பிட போகுதுன்னு நினைக்கிறேன். எலி நரியை பார்த்து, ஐயோ முடியாது, நான் இப்போ குருஃபலோவோட சாப்பாட்டுக்கு போறேன்னு சொல்லிச்சான். குருஃபலோவா, அது யாருன்னு கேட்டுச்சான். எலி நரியை பார்த்து, அவனுக்கு பெரிய பற்கள், கூர்மையான நகங்கள், பயங்கர கண்கள், நரியை ரொம்ப விரும்பி சாப்பிடுவான்னு சொல்லிச்சான். நரி எலி சொன்னதை கேட்டு ஐயையோன்னு ஓட ஆரம்பிச்சிருதான். இதை பார்த்த எலி, குருஃபலோன்னு யாருமே கிடையாது, அது என்னுடைய கற்பனை உருவம்னு மனசில் நினச்சிக்கிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருதான். நரி போன பின்னாடி எலி மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சுதான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஆந்தை மரத்துல இருந்து எலியை பார்த்துட்டு இருந்துச்சான். ஆந்தை எலியை பார்த்து, ஹலோ எலி, என் மரத்துக்கு வரியா அப்படின்னு கேட்டுச்சான். எலி ஆந்தையை பார்த்து, முடியாது, நான் குருஃபலோவோட டீ குடிக்க போறேன்னு சொல்லிச்சான். ஆந்தை உடனே எலிக்கிட்ட, குருஃபலோ பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுச்சான். எலி அதற்கு, அவனுக்கு பெரிய முட்கள், ஆரஞ்சு கண்கள், ஆந்தையை ரொம்ப விரும்பி சாப்பிடுவான்னு சொல்லிச்சான். ஆந்தையும் குருஃபலோ நம்மளை சாப்பிட்றோன்னு கற்பனை பண்ணிக்கிட்டு பயந்து பறந்து போயிருதான். எலி மறுபடியும் சிரிச்சுக்கிட்டே நடக்க ஆரம்பிச்சுதான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பாம்பு வந்துச்சான். பாம்பு எலியை பார்த்து, ஏய் சின்ன எலி, இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டுச்சான். எலி மறுபடியும் பாம்பு கிட்ட, இல்லை இல்லை, நான் குருஃபலோவோட விருந்துக்கு போக போறேன்னு சொல்லிச்சான். பாம்பும் எலிக்கிட்ட, அவன் பார்க்க எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டுச்சான். எலி அதற்கு, பெரிய பற்கள், கருப்பு நாக்கு, பாம்புகளை ரொம்ப விரும்பி சாப்பிடுவான்னு சொல்லிச்சான். இதை கேட்ட பாம்பு உடனே அந்த இடத்த விட்டு ஊழ்ந்து ஓடிடுச்சான். எலி மறுபடியும் சிரிச்சுக்கிட்டே நடந்து போயிட்டு இருந்துச்சான். அப்போ திடீர்னு முன்னாடி என்ன வந்துச்சு தெரியுமா? ஒரு பெரிய குருஃபலோ. அந்த குருஃபலோக்கு பெரிய பற்கள், ஆரஞ்சு கண்கள், கூர்மையான நகங்கள், எலி சொன்ன மாதிரி அப்படியே இருந்துச்சான். குருஃபலோ எலியை பார்த்து, சின்ன எலி, நீ ரொம்ப சுவையா இருப்ப போல. இதை கேட்ட எலி கொஞ்சம் பயந்துருச்சான். ஆனால் உடனே யோசிக்கவும் ஆரம்பிச்சுதான். எலி குருஃபலோட்ட, ஓஹோ, இந்த காட்டில் எல்லோரும் என்னை பார்த்து தான் பயப்படுவாங்க, உனக்கு தெரியாதா? அதற்கு குருஃபலோ, உன்னையா, நம்ப முடியலையே. எலியுடனே, என் கூட வா, நீயே பார்ப்பன்னு சொல்லி அந்த குருஃபலோவை கூடயே கூட்டிட்டு போச்சான். எலி முன்னாடி போக குருஃபலோ எலிக்கு பின்னாடி போயிட்டு இருந்துச்சான். முதல்ல நரியை பார்க்குறாங்களாம். நரி குருஃபலோவை பார்த்த உடனே, ஐயோ குருஃபலோ அப்படின்னு ஓடியே போயிருதான். அடுத்தது ஆந்தையை பார்க்குறாங்களாம். ஆந்தையும் பறந்து போயிருதான். அடுத்து பாம்பை பார்க்க போகிறாங்களாம். பாம்பும் குருஃபலோவை பார்த்த உடனே ஓடியே போயிருதான். கடைசியில் குருஃபலோவுக்கே எலியை பார்த்து பயம் வந்துடுதான். குருஃபலோ எலிக்கிட்ட, நீ ரொம்ப பயங்கரமாக இருக்க, நான் போகிறேன் அப்படின்னு ஓடியே மறைஞ்சு போயிருதான். கடைசியில் எலி மறுபடியும் சிரிக்க ஆரம்பிச்சிருதான்.
பெரியவங்களாக இருந்தால் மட்டும் பயப்பட வேண்டாம், புத்தி இருந்தால் போதும்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு எலி சந்தோஷமாக அதோட வீட்டுக்கு போயிடுதான். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன பாடம் கற்றுக்கிட்டோன்னா, புத்தி இருந்தால் எந்த பிரச்சனையும் ஜெயிச்சிடலாம். குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது உங்கள் பொம்மு ஸ்டோரிஸ். மீண்டும் ஒரு சூப்பர் கதையோடு சந்திப்போம். பாய் பாய்.